என்னப்பா குஜராத் டைட்டன்ஸ் இப்படி பண்ணிட்டீங்களே, ஃப்ரேம்லே இல்லாதவங்க கடைசி 3 மேட்ச் உங்களோட ஃபார்மட்டுக்கு அந்த 3 பெரிய டீமையும் இழுத்து முக்கியமா டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கிற பஞ்சாப் கிங்ஸையும் ஆர்சிபியையும் உங்க லெவலுக்கு, அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா கடந்த 3 மேட்ச் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே கூட வந்து 158 குள்ள வந்து சுருட்டினாங்க, அதுக்கப்புறம் ஆர்சிபி 155 குள்ள சுருட்டினாங்க, இப்ப பஞ்சாப் கிங்ஸ் 163 குள்ள சுருட்டினாங்க. கன்சிக்யூட்டிவா வின் பண்ணி இப்ப ஆர்சிபி ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் இப்போ 3 பேருமே வந்து 12 பாயிண்ட்ல இருந்துக்கிறாங்க. அதோட நாங்களும் உள்ளுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த செகண்ட் அல்ல தேர்ட் அந்த 4th பிளேஸ்க்கு 3 பேர் ஃபைட் பண்றது மட்டும் இல்லாம நாங்களும் அந்த ஃபைட்டுக்கு உள்ளுக்கு வரோம். ஒரே வித்தியாசம் என்னன்னா நெட் ரன் ரேட் மட்டும் தான் வித்தியாசமா இருக்கு. அதுலயும் பஞ்சாப் கிங்ஸ் அன்பீட்டனா இருந்தவங்கள ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு மேட்ச் தோக்க வச்சுட்டாங்க, மறுபடியும் கம்பேக் கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிடி சேர்ந்துக்கிட்டு பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியா வெற்றி பெற்றுட்டாங்க தான் சொல்லலாம். ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பஞ்சாப் கிங்ஸ் உங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான பிரியன் சாரியாவோ கூப்பர் கான்லியாவும் அடுத்தடுத்து நம்ம டிஎஸ்பி சிராஜ் அடுத்தடுத்து செமையா விக்கெட் தூக்கிட்டாப்ல. அதுக்கப்புறம் ரபாடாவும் மிரட்டி பிரப்சிம்ரமன் விக்கெட்டையும் அருமையா தூக்கிட்டாப்ல. இந்த இடத்துல பவர் பிளேக்குள்ளே வெறும் 35 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் விக்கெட்டை 19 ரன்னையும் நேகல் வதேரா விக்கெட்டை டக் அவுட்லையும் ஜேசன் ஹோல்டர் தூக்குனவனே பஞ்சாப் கிங்ஸ் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்க்காக முறையா களமிறங்குற சூர்யான் சர்கே தான் வந்து இருந்து ஒரு 57 ரன் அடிச்சாப்ல. அதுவும் மானவ் சுதாகர் ஒரே ஓவர்ல 27 ரன் சூர்யான் சர்கே வெளுத்துட்டா. அதனால தான் பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சமா தப்பிச்சது. அதுக்கப்புறம் தான் மார்க் ஸ்டோனிஸ் தான் ஒரு 40 ரன் எடுத்தாப்ல. அதனால தான் 163 வரையே வந்தது. இல்லனா 120 130 வந்து பஞ்சாப் கிங்ஸ் சுருண்டிருக்கலாம் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங்ல தான் விட்டோம், பவுலிங்ல கொஞ்சம் மிரட்டுவோம், பவுலிங்ல நல்லா தான் பண்ணாங்க. ஆனா நம்ம தமிழக வீரரான சாய் சுதர்சனும் வாஷிங்டனும் சுந்தரும் இருந்துதான் மேட்சை வின் பண்றதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துக்கிறதாலும் சாய் சுதர்சன் ஒரு 57 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு 40 ரன் எடுக்க போய் தான் இந்த மேட்சை வந்து கடைசி ஓவர் வர போய் குஜராத் டைட்டன்ஸ் வின் பண்ண முடிஞ்சது. இதனால குஜராத் டைட்டன்ஸும் இப்போ 5th பிளேஸ்ல இருந்தாலும் ஈஸியா பாயிண்ட் டேபிள்ல 4th 3rd பிளேஸ்க்குலாம் வரதுக்கு ஈஸியான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த 2 சிவப்பு சட்டக்காரங்க பஞ்சாப்க்கு சூப்பர் கிங்ஸும் ஆர்சிபியும் இவங்க 2 பேர் கடையில் தான் போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேர்த்தையும் நாங்க தோற்கடிச்சு முன்னாடி வருவோம்டா அப்படின்ட்டு தான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் தெளிவா கொஞ்சம் கொஞ்சமா மேல வராங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்.